தீய நண்பர்களுடைய சகவாசத்தை நம்ம அறவே வைத்துக் கொள்ளக்கூடாது. இப்போ காலகட்டம் ரொம்ப மோசமா இருக்கு. தீய நண்பர்களின் சகவாசம், அவன் மார்க்கத்துக்கு புறம்பானவன் தெரியுதா, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் நட்பு நமக்கு தேவையில்லை. படிப்பில் கவனம் செலுத்தலாம், சரிங்களா? படிப்பு அதுல நீங்க ஒரு கோலோட படிக்கணும். இப்ப நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்கள்ல இருந்து ஐஏஎஸ் வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அப்படி வந்தீங்கன்னா ஜமாத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு பெருமையா இருக்கும். ஒரு மாவட்ட நீதிபதி ஆயிட்டாரு நல்லா ஆக்குவாங்க. முயற்சி பண்ணீங்கன்னா நல்லா ஆக்குவாங்க. அது ஒரு வேடிக்கைக்கு நம்ம சொல்றது இல்லை. நீங்க ஒரு மாவட்ட நீதிபதியா அவர் இன்ஷா அல்லா நாடி போய் ஃபியூச்சர்ல போய் உட்காருவாரு. கல்வியில கவனம் செலுத்துங்க, வணக்க வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க, நற்பண்புகளை நல்ல நண்பர்களோட சகவாசத்தை ஏற்படுத்திக்கங்க. நம்முடைய எதிர்காலத்தை சரியா கட்டமைங்க. நான் என்ன படிக்கணும் அப்படிங்கிற கோலோட திட்டமிடுதலோட படிங்க. சும்மா எல்லாரோடையும் சேர்ந்து நாமும் போவோம் வருவோம்னு இருக்கக்கூடாது. நான் என்னவா ஆக போறேன், நான் கலெக்டர் ஆக போறேன்னா, நான் வந்து ஐஏஎஸ் ஆக போறேன்னா, ஐபிஎஸ் ஆக போறேன்னா, நீதிபதிக்கு ஆக போறேன்னா, அட்வொகேட் நான் ஆக போறேன்னா, சமூகத்துக்கு தொண்டாற்றக்கூடிய விதமா மருத்துவ சேவைகள் பணிகளில் ஈடுபட போறேன்னா, என்னவாக ஆக போறேன், அதுக்கு என்னுடைய என்ன சப்ஜெக்ட்ல நான் கவனம் செலுத்தணும், அப்படியான பார்வை உங்களிடத்துல இருக்கணும், சரிங்களா? அதோடு சேர்த்து ஜமாத்தின் பணிகளிலும் நீங்கள் கவனம் செலுத்தணுங்கிறத இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு